ஜவுளி தொழில் முதன்மையாக நடைபெறும் ஈரோடு மாவட்டத்திலும் சாயக்கழிவு பிரச்சினை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாக விவசாயம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி விவசாயி ஒருவர் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேலுடன் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் சாயக்கழிவு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகள் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க என்பதை தெரிவிப்பதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய நிர்வாகி திரு லோகுசாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் இந்த சாயக்கழிவு பிரச்சனைகள்னால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். சாயக்கழிவு நீரை சாய ஆலைகள் சுத்திகரிக்காமல் இரவு நேரங்களிலோ அல்லது மழை காலங்களிலோ திறந்து விடுறதுனால அது நீர் ஆதாரங்களில் கலந்து விவசாய விளைநிலங்களில் பாதிக்கப்படுகிறது. இதனால் விவசாய விளைநிலங்களில் வேலை செய்யக்கூடிய ஆள்களுக்கு காலில் புண்ணு இது மாதிரியெல்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் மண்ணெல்லாம் மலட்டுத்தன்மையாக இருக்குது. இதனால் உணவுப் பொருட்களும் விஷமாகி இன்றைக்கு மலட்டுத்தன்மை, கேன்சர் போன்ற கொடிய நோய்களாக ஏற்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த அளவில் நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் காளிங்கராயன் பாசன பகுதிகளிலும் சிப்காட்டை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஈரோடு மாநகரத்தினுடைய முழுமையான பகுதியிலும் இதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதில் பொதுமக்களினுடைய பாதிப்புகள், குடிநீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது, விவசாய பாதிப்புகள் அப்படிங்கும்போது பெரிய அளவில் உங்களுக்கு மகசூல் பாதிப்பு, இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அதிக அளவு ஏற்படுது? விளைச்சல் அதனுடைய தலைச்சத்து குறைந்து மகசூல் இழப்பு என்பது பெரிதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காளிங்கராயன் பாசன பகுதிகளில் ஏக்கருக்கு 10 பொதி விளையக்கூடிய நெல்லானது இங்கே 3 பொதி 4 பொதி அளவு குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது அந்த தரத்தில், சர்வதேச தரத்தில் பார்க்கும்போது பல்வேறு கொடிய விசைத்தன்மையுள்ள அந்த ரசாயன கழிவுகள் இருப்பதால் அது விலையில் போதுமான விலை கிடைக்காமல் ஏற்றுமதிக்கு அது நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கீங்க, பல கட்ட மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கீங்க. இதற்கு இதுவரையும் அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இது குறித்து பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளை, பசுமை தீர்ப்பாரையும் பல்வேறு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த சாய கழிவு நீர் வெளியேற்றக்கூடாது, நீராதாரங்களை வெளியேற்றக்கூடாது என்கின்ற சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் சாய கழிவு நீரை சுத்திகரித்தான் வெளியேற்ற வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அது வெளியேற்றக்கூடாது. அவர்களை மறுசுழற்சி முறையில் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக ஆன்லைன் போன்ற ஒரு திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் ஒரு பெயரளவுக்கு மட்டுமே அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சம்பந்தப்பட்ட துறைகளை கண்காணிப்பதில்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயமாக இருக்குது.